Good morning to everyone. I am Deepa Lakshmi. I am from Coimbatore. நான் ஒரு 10 இயர்ஸாக வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் அந்த லாக்டவுன் டைமில் என்னோடய பிரதர் நான் லாஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒரு டார்க்னஸில் போன மாதிரி இருந்தது. மறுபடியும் என்னால் மெடிடேஷனில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அசோக் வந்து எப்பயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பார், ஏதோ ஒரு கற்றுக்கிட்டே இருப்பார், அக்குபஞ்சர் பொலாரிட்டி அப்படின்னு கற்றுக்கிட்டே இருப்பார். அந்த டைமில் சவுண்ட் ஹீலிங் கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லோரும் கற்றுக்குறாரு, ஓகே போட்டோன்னு விட்டுட்டேன். அப்புறம் அவர் சவுண்ட் ஹீலிங்லாம் முடிச்சுட்டு என்ன ஒரு தடவை போக சொன்னார். எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லாதனாலும் போய் பார்த்தேன். எனக்கு செகண்ட் டேலே புரிய ஆரம்பிச்சது இது என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டே நான் ஃபீல் பண்ணேன், டஸ்ட் அது மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ட்ரீம்லேயும் சொல்லிட்டு நான் நல்லா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நார்மலாக என்னோடய மெடிடேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. பீரியட்ஸ் டைமில் வந்து நான் ரொம்ப பெல்விக் பெயின், அதுக்கப்புறம் ஸ்டொமக் பெயின், அப்புறம் ஃபுல் பாடி பெயின் இருக்கும். எப்பயுமே அந்த 3 days நான் லீவ் விட்டுருவேன், வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அசோக் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த டைமில். ஃபுல்லாக எனக்கு எந்த டாக்ஸினும் வெளியே போகாது, ஸ்வெட் ஒழுங்காக ஆகாது. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். உள்ளே எல்லாமே வந்து சேவ் ஆகிட்டும். நான் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால கஷ்டப்படுவேன். மார்னிங் வந்து என்னால் வேலையே செய்ய முடியாது. ஐ குட் நாட் ஹோல்ட் எனி திங். ஜாயிண்ட் பெயின்ஸ், ஈவன் ரிப்பில் கூட எனக்கு வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் மாதிரி ரொம்ப பெயினாக இருக்கும். மார்னிங் வந்து மோஸ்ட்லி என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒர்க்கில் வந்து ரொம்ப லேசினஸ் டயர்ட்னஸாக இருக்கும். ஒன்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஈவன் வித் ஃபீவர் நான் டேட்டில் இருக்கும்போது சரி, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னால் ஃபுல் ஃப்ளெஷ்டாக என்னோடய ஒர்க்கை முடிக்க முடிஞ்சது. வித் எனர்ஜெட்டிக், வித் ஹாப்பினஸ். ஸோ ஃபிசிக்கலையும் சரி, மென்டலையும் சரி, ஸ்பிரிச்சுவலையும் சரி, நான் இதில் வந்து ரொம்ப சேஞ்ச் நான் ஃபீல் பண்ணேன். ஆஃப்டர் ஒரு 10th day வந்து என்னோடய லெஃப்ட் சைடு மட்டும், என்னோடய லெக்ஸ் அண்ட் ஹேண்ட் மட்டும் ரொம்ப வைப்ரேட் ஆகிட்டு டிங்லிங் ஆகிட்டே இருந்தது. ஸோ தென் வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் அது ரெடியூஸ் ஆகிடுச்சு. தட் டே நைட்டு வந்து நான் ட்ரீமில் ஃபீல் பண்ணுறேன் சம்திங், என்னால் இமேஜின் நான் சொல்ல முடியல. இது இன்செக்டா இல்லை சம்திங் வார்ம், லைக் இட்ஸ் மூவிங். இங்கேருந்து எனக்கு வெளியே போயிட்டே இருக்குது. ஐ கேன் ஃபீல் தட். தென் ஆஃப்டர் தட் ஒன்லி நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஏதோ சம்திங் என்கிட்ட வெளியே போச்சுன்னு மட்டும் என்னால் நல்லா சொல்ல முடியும். அப்புறம் ஒன் மோர் திங், எப்பயும் வந்து இந்த 21 days முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ ஆடியோ செக்ஷன் அனுப்புவாங்க. ஸோ அது வந்து ஹர்ஷும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். எப்பயும் நைட்டு தான் நாங்கள் வந்து செக்ஷன் வச்சுப்போம். மார்னிங் வந்து ஹர்ஷுக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிறனால நைட்டு பெட் டைமுக்கு முன்னாடி வச்சுக்கனால அவனும் கேட்டு தான் இதை தூங்குவான். ஸோ நான் 21 days முடிஞ்சதுக்கப்புறம் அவனே ஆன் பண்ணுங்க மம்மி, அதை நான் கேட்டுட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு 2 seconds அவன் தூங்கிடுவான். இல்லைனா கதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்ட்டு ரொம்ப நேரம் பண்ணுவான். 2 seconds தூங்கிடுவான். அவனே கேட்டு செக்ஷன் வாங்கிட்டு தூங்கிடுவான்.